ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல விவோ T4X இந்த மொபைல் பார்த்தாங்க பார்க்க போறோம். இந்த மொபைல் ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்களுக்கு 5G நெட்வொர்க் மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஐபி ரேட்டிங் இருக்கு, மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட் இருக்கு, நோட்டிபிகேஷன் பேக் சைட்ல உங்களுக்கு கலர் சேஞ்சிங்கா உங்களுக்கு அந்த ரிங் லைட் எஃபெக்ட்ல நோட்டிபிகேஷன் எஃபெக்ட் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேட்டரி பேக்கப்பும் இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்களோட ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்களுக்கு 2 வைப்ரண்டான கலர்ஸ் அண்ட் 2 பேஸ் வேரியன்ட் ஸ்டார்டிங் பிரைஸே உங்களுக்கு 14,000 ரூபாய்க்கு இந்த விவோ T4X அபிஷியலா பிளிப்கார்ட்ல லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மொபைல் பார்த்தா நீங்க நம்ம சேனல்ல டீடைலா பார்க்க போறோம். என்ன பாசிட்டிவ் இருக்கு, என்ன நெகட்டிவ் இருக்கு, பாக்ஸ்க்குள்ள என்னென்ன கண்டென்ட் கொண்டு வந்திருக்காங்க, என்ன ஸ்பெக்ஸ் இருக்கு, இதை பத்தி டீடைலா பிரீஃபா பார்ப்போம். சோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதான் விவோ T4X பாக்ஸ், ஒரு ஒயிட் கலர் ஸ்ட்ரக்சர்ல முன்னாடி விவோ T4X மென்ஷன் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண நம்ம கையில மொபைல். நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த சாஃப்ட் கேஸ், யூசர் கரண்ட், வாரண்டி புக்ஸ், நெக்ஸ்ட் உங்களுக்கு 44 வாட் சார்ஜர், டைப் சி கேபிள் அண்ட் ஃபைனலா சிம் மெஜர் டூல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த விவோ T4X இந்த மொபைல் பொறுத்தவரை 2 வைப்ரண்டான கலர்ஸ் அண்ட் 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 6/120GB வேரியன்ட் 14,000க்கும், ஹையர் வேரியன்ட் 8/256GB வேரியன்ட் ஒரு 17,000க்கு கோட் பண்ணிருக்காங்க. நிஜமாவே பேஸ் வேரியன்ட் அட்டகாசமான பிரைசிங்கோட கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேக்டர்ல இருந்து நம்ம பார்ப்போம். இந்த டிசைன் ஃபேக்டர் பேக் சைடுல உங்களுக்கு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அது பாட்டம்ல நோட்டிபிகேஷனுக்கு உங்களுக்கு லைட்டிங் சேஞ்சிங், அதாவது பிளிங்கிங் லைட் எஃபெக்ட்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்கு இந்த சைடுல பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபிளாஷ் லைட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ அதை தவிர்த்து பாட்டம்ல விவோ பிராண்டிங்கும் அண்ட் பேக் சைடுல ஹோல்ட் பண்றதுக்கு செம்ம கர்வியான ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல பேக் சைடுல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பேக் சைடு மெட்டீரியல் பார்க்கும்போது உங்களுக்கு கிளாஸ் பால்ட் பில்ட், அதாவது பிரீமியமான கிளாஸ் பால்ட் பில்ட் மாதிரி இங்க நல்ல கிளிட்டரிங்கான ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸோட பேக் சைடுல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஒரு பிளாட்டான டிஸ்பிளே தான், பட் ஆனா பஞ்ச் கோல் கேமராவோட அண்ட் 4 inches நல்ல கர்வியா சூப்பராவே எடுத்து வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான், அண்டர் டிஸ்பிளே கிடையாது. இங்க ஒரு IPS LCD டிஸ்பிளே. அது போக இதோட வெயிட் பார்க்கும்போது 208 கிராமும், திக்னஸ் 8.1 mm எடுத்து வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்கு இந்த வட்டம் விவோ T4X டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஒரு 6.72 inchல ஒரு IPS LCD டிஸ்பிளே, 120 ரெஃப்ரெஷ் ரேட், 1050 nits பிரைட்டரான ஒரு ஃபுல் HD பிளஸ் ஒரு பிளாட்டான டிஸ்பிளே, 393 PPI ஓட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே தாறுமாறா இருக்குங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. எந்த ஒரு OT டேப் இருக்கட்டும், யூடியூப்ல வீடியோ பாக்குறதும் தரமா இருக்குன்னே சொல்லலாம். அது போக அந்த கான்ட்ராஸ்ட், வியூங் ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே எடுத்து வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனல் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல விவோ தரப்புல இருந்து எடுத்து வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 210 கிராம், திக்னஸ் 8.1 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15, 2 years OS அப்கிரேட் அண்ட் அதுக்கு மேல Fun Touch 15 ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க IP64 ரேட்டிங் இருக்கு, வித் மிலிட்டரி கிரேட் 810H ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. LPDDR4X UFS 3.1 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் 400% பூம் ஸ்பீக்கர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. Wi-Fi 6, Bluetooth 5.4, IR போர்ட், சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், பேக் சைடுல நோட்டிபிகேஷன் LED லைட் கலர் சேஞ்சிங் எஃபெக்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. 4D கேமிங் வைப்ரேட்டர் மோட்டர் அண்ட் நியூ அல்ட்ரா கேம் மோடும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. விர்ச்சுவல் RAM சப்போர்ட்டும் இருக்கு. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் விவோ T4Xல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இங்க பார்க்க போறது பேட்டரி. இங்க பேட்டரின்னு பார்க்கும்போது 6500 amps பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க. 44 வாட் சார்ஜர் பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 50% 40 minutesல ரீச் ஆகுது. சார்ஜ் ஆகும் பட்சத்தில் மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலையும், ஒரு ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் ஒரு தாறுமாறான பேட்டரி டியூரபிளோட இந்த மொபைல்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க கேமரா தான் கொஞ்சம் டவுன் கிரேட் மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இங்க பிரைமரி சென்சார் 50 MP தான், OIS சப்போர்ட் கிடையாது. அடுத்து செகண்ட் 2 MP டெப்தோட முடிச்சிட்டாங்க செகண்டரி சென்சார். அண்ட் ஃப்ரண்ட்லயுமே 8 MP செல்ஃபி கேமரா தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இங்க. பட் ஆனா இங்க ஹையஸ்டா 4K 30 frames seconds வீடியோ எடுக்க முடியும். அது போக ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால 1080 30 வித் EA சப்போர்ட்டோட வீடியோ எடுக்க முடியும். அது போக அந்த ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லேக்ஸ், ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ், டூயல் வீடியோஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மொபைல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. கேமரால பிரைமரி சென்சார் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்கு. டே லைட்டா இருக்கட்டும், இன்டோரா இருக்கட்டும் அண்ட் நைட் கண்டிஷன்ஸ் நல்லா பிஹேவ் ஆகுது. அல்ட்ரா வைட் இல்லாத மிகப்பெரிய டவுன் கிரேட். அதே மாதிரி செல்ஃபி கேமரா வெறும் 8 MP தான். போர்ட்ரேட் ஷாட்ஸ் நல்லா வருது, அது டே லைட்ல தான். இன்டோர் அண்ட் நைட் கண்டிஷன்ஸ்ல நிறைய நாய்ஸஸ் உருவாகுதுன்னே சொல்லலாம். இது மாதிரி ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்டோட கொண்டு வந்திருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த மொபைல் பொறுத்தளவு MediaTek Dimensity-ல 7300 ஒரு 4 Marketech 2.5 GHz கிளாக் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரோட கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி ஒரு அல்டிமேட்டான சிப்செட்னே சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த சிப்செட்டை பொறுத்தல ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிக்க முடியும் மீடியமான கிராபிக்ஸ் வச்சு. அதை தவிர்த்து டே டு டே ஒரு மல்டி டாஸ்கிங்கா இருக்கட்டும், ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும்,
இருக்கட்டும், ஒரு ஆப் ஓபன் பண்ற கன்சிஸ்டன்சி, ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட் பண்ற விஷயங்கள் எல்லா விதத்திலுமே செம்ம கன்வென்ட்டா, செம்ம ஃப்ளூயண்டடா, செம்ம ரெஸ்பான்சிபிளா பிஹேவ் ஆகுதுன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அல்ட்ரா கேமிங் மோடும் இருக்கு, புது அனிமேட்டடோட. ஸோ இது மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்களோட இந்த சிப்செட் அண்ட் ஃபன் டச் OS எல்லாம் சேரும் போது சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல நம்மளுக்கு டெலிவரி பண்றாங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த வட்டம் இந்த சிப்செட்டோட ஒரு அக்ரெசிவான பிரைசிங்கோட இந்த மொபைல்ல அட்டகாசமா எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Vivo T4X இந்த மொபைல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 2 வைப்ரண்டான கலர்ஸ் அண்ட் 2 பேஸ் வேரியன்ட். ஸ்டார்டிங் பேஸே 8 120GB வேரியன்ட் ஒரு 13,500 ரூபாய்க்கும், ஹையர் வேரியன்ட் 17,000க்கு 8 256GB வேரியன்ட். நிஜமாவே அக்ரிஸான பிரைசிங் எடுத்து வந்திருக்காங்க. சோ இந்த பிரைசிங்க்கு விவோ தரப்புல ஏதாச்சும் ஒரு அட்டகாசம் பண்ணிருப்பாங்க. அது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த போனோட மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் அண்ட் இந்த போன் இதுக்காக எடுக்கக்கூடாதுன்னு ஒரு காரணம் என்ன பாத்துட்டீங்கன்னா கேமராங்க. கேமரால பிரைமரி சென்சார் 50MP முடிச்சிட்டாங்க. அதுக்கு OIS கிடையாது, செகண்டரி டெப்த், ஃப்ரண்ட்ல வெறும் 8MP தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனா 4K எடுக்க முடியும் பிகாஸ் ஆஃப் சிப்செட்னால. இங்க இது மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தாலும் செகண்டரி அல்ட்ரா வைட் இல்ல அண்ட் 50MP வச்சு டேலைட்ல நல்லா இருக்கு, நைட் கண்டிஷன்ஸ்ல கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. பட் ஆனா வீடியோக்கு EAS இருக்கு. அதாவது இதை வந்து நல்லா இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த போனோட நெகட்டிவ் பார்க்கும்போது இந்த பாயிண்ட் தான் வருது. பட் ஆனா பாசிட்டிவ்னு பார்க்கும்போது ஏகப்பட்ட பாசிட்டிவ்ங்க. இந்த போன் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா கண்ணு மூடிட்டு எடுங்க. விவோவை பொறுத்தளவு ஆல் டைப் ஆஃப் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த எல்லா ஸ்டேட்லயுமே கிட்டத்தட்ட சர்வீஸ் சென்டர் இருக்கு. அதனால உங்களுக்கு எந்த ஒரு டிராபக்கும் கிடையாது. அவங்க ஃபன் டச் OS நல்ல ஒரு ஆப்டிமைஸா இருக்கு. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அல்டிமேட்டா இருக்கு. கேமிங்க்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்டோட மிலிட்டரி கேட் சர்டிஃபிகேட், 40 கேமிங் வைபர் மோட்டர் அண்ட் நியூ அல்ட்ரா கேம் மோட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த போன்ல புகுந்து விளையாண்டுருக்காங்க. உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 6GB RAM அண்ட் 120GB வேரியன்ட், 5G நெட்வொர்க் கொண்ட டூயல் சிம் 5G நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் மிகப்படுத்துறதுக்காகவே இங்க நல்லாவே நிறைய இடத்துல சூப்பராகவே இந்த போன்ல அல்டிமேட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த Vivo T4X கேமராக்காக எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தேவையில்லை, கேமிங்காக எடுக்கணும் நல்லாவே எடுக்கலாம். ஒரு மாடரேட் யூசர், ஹெவி யூசர், ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு போன் தேடிட்டீங்கன்னா இந்த Vivo T4X ஒரு அட்டகாசமான மொபைல், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மக்கள் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.